இந்த வீடியோவிலங்க ஒரு கீரை செடியும் ஒரு பூச்செடியும் தான் காட்ட போகிறேன். இப்போ தரையில் உள்ளது பூச்செடி. இந்த டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி தான் அது தரையில் உள்ளது. இது நம்ம பருப்பு கீரை அப்படின்னு அம்மா வீட்டில் சொல்லுவாங்கங்க. எங்கள் அம்மா வீட்டில் நிறைய இருக்கும். இது ஒரு நிறைய அடர்த்தியாக வளருங்க. இதை ஓரளவுக்கு கிள்ளுனாவே போதும். அடியில் வேரோடு கொஞ்சம் பகுதியை விட்டுட்டோம்னா அதில் பக்க கிளைகள் நிறைய செடி நல்லா படர்ந்து வளருங்க. நல்ல பருப்பு கீரை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கீரைக்கு பேர் பருப்பு கீரை. வேறு ஏதாவது உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இது பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாங்க, இல்லை பொரியல் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பூ கூட பூத்துருக்கு பாருங்கள். முன்னில் நான் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டேன். கொண்டுட்டு வந்ததும் நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஆரம்பத்தில் வீடியோ எடுக்க விட்டுட்டேன். அதனால் கடைசியில் ஒரே ஒரு செடி மட்டும் இருந்தது தரையில் வச்சுருக்கேன். கையில் உள்ளது இந்த கீரையோட பூ தாங்க. இதை தண்டை கிள்ளிக்கிட்டாலும் மேற்கொண்டு கீழே உள்ள அந்த வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் விட்டு கிள்ளுனா போதும். அதனால் நல்லா படர்ந்து வளரும். உங்களுக்கு மண் தரை இருந்தால் இதை வளர்த்துக்கங்க. இந்த குச்சிகளை நான் குச்சிங்கிறவங்க தண்டு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதையுமே நறுக்கி பொரியல் பண்ணலாம். அந்தளவுக்கு மென்மையாக இருக்கும். இதை நட்டு வச்சிங்கன்னா செடி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டேபிள் ரோஸு எல்லோ கலரில் இருக்கும் போல் பூ. பொதுவாக ஒரு அழகாக பட்ரோஸ் கலர்னு சொல்லும் இல்லையா, அந்த கலரில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. நட்டு வச்சோம்னா பழச்சிக்கிச்சுன்னா நம்ம பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கீரையை பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சி, அப்படியே ரொம்ப சாப்பிட்டா மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வீட்டில் நிறைய சாப்பிட்ருக்கோம். இப்போ பாப்பா கொண்டு வந்திருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.